மாண்புமிகு ஸ்ரீதரன் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். தலைமை தாங்கும் சபை உறுப்பினர் அவர்களே, சகோதர உறுப்பினர்களே, எங்களுடைய பாதுகாப்புக்காக செலவினங்கள் ஒதுக்கப்பட்டு தமிழ் மக்கள் சொல்லனா துன்பங்களை கடந்த காலங்களை விட இக்காலங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மக்களின் நீதியான குரலே ஜனநாயக தமிழ் மக்கள் நீதி கோருகிறார்கள். கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாய் அவர்களின் குரல் நீதியின்பால் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது அத்தகைய தமிழ் மக்களின் குரலை பிரதிபலிப்பவர்களாய் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளனர். தங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பென கூறிக்கொண்டு இந்த கட்சியிலே இருந்து இன்னொரு பக்கம் மாறிச் சென்று ஜனாதிபதியின் கரங்களை பற்றி பிடித்து ஒரு எலும்பு துண்டுக்காக ஏங்கி தவிப்பவர்களும் தமிழர்களின் பிரதிநிதிகளாக பேசிக் கொள்வதில் எந்த அர்த்தங்களும் இல்லை. இலங்கை தீவானது நீதியின் கதையாய் அமையப் போகிறதா அல்லது தமிழர்களின் இரத்தக்கரை வடிந்த வரலாறாய் அமையப் போகிறதா? காலம் எப்பொழுது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. வரலாறு தனது அத்தியாயத்தை எழுதியே செல்கிறது. அந்த சந்தர்ப்பம் உங்களிடம் வரப்பட்டுள்ளது. கௌரவமான அரசியல் தீர்வு என்ற வார்த்தைகளை கௌரவமான அரசியல் கொள்கையாக சிந்தனை ஒன்றை முன்வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. ஆனால் அந்த கௌரவமான தீர்வு ஒருபொழுதும் தமிழ் மக்களுக்கு எதிராகவோ அல்லது எங்கள் நாட்டுக்கு எதிராகவோ நாங்கள் செயல்பட்டவர் அல்ல. இந்த பாராளுமன்றத்திலே காலாகாலமாக எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு குறைகளையே சுட்டி காட்டிக் கொண்டு மக்களை கேவலப்படுத்துவதற்கு நான் ஒன்றும் அரசுடன் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகிறேன். சட்ட பிரச்சனை கிடையாது. நீங்கள் தமிழ் இனமும் ஏனைய இனங்களும் தத்தம் தனித்துவத்துடன் கௌரவமான உரிமைகளை பெறாதுவிட்டால் கௌரவம் என்ற சொல் ஏனைய இனங்கள் மீதான சிங்கள இனத்தின் ஆக்கிரமிப்பு என்ற பொருளையே கொண்டிருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் அதனதன் தனித்துவத்தில் இருந்தே கௌரவம் முடியமாகின்றது. Another point of order. Yes, Mr. Sajin Gunawardhan. Honorable member in the chair, can you please ask that honorable MP, is he giving a statement or is he reading off a text? Or is he reading something which is against the standing orders of this house? Yes. Is he reading a statement or is he giving a speech? No, that has now become a practice. Therefore, Sari, நீங்கள் பேசுங்கள். மக்களின் ஏனைய இனங்களின் தனித்துவத்தையும் கௌரவத்தையும் பேணி பாதுகாக்கவும் வளர்க்கவும் வல்ல அரசியலை மேற்கொள்ளாது விட்டால் அது சிங்கள இன ஆதிக்கத்தின் அரசியலாகவும் அவ்வரசியலுக்கு தலைமை தாங்கும் ஜனாதிபதி சிங்கள இனத்துக்குரிய ஜனாதிபதியாகவுமே ஏனைய இனங்களால் கருதப்படுவார். மக்களின் விருப்பப்படிதான் தீர்வு காண்பது என்று சொல்வது சிங்கள மக்களின் விருப்பப்படியாக மட்டும் அமைந்துவிட முடியாது. சிங்கள மக்களின் விருப்பம் மட்டும் ஜனநாயகமாகிவிட மாட்டாது. ஏனைய மக்கள் தங்களின் தனித்துவத்தை பேண எவற்றை உரிமை என்று விரும்புகிறார்களோ அதுவே ஜனநாயகமாகும். இன்னொரு இனத்தின் உரிமையை மறுக்கும் வகையிலான பெரும்பான்மை இனத்தின் விருப்பம் ஜனநாயகமாகிவிட முடியாது. சர்வதேச அரசியல் இல்லாத ஒரு விசித்திரமான பகுதி இலங்கையின் அரசியலில் தான் உண்டு. அதாவது பல்லினங்கள் வாழும் ஒரு தேசத்தில் அளவால் சிறிய இனங்களுக்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசியல் ஜாப்பினூடாக வழிவகை செய்யப்படுகின்றன. ஆனால் இலங்கையில் பெரும்பான்மை இனத்துக்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதன் ஜாப்பில் செய்யப்பட்டுள்ளன. சிறுபான்மை இனங்களுக்கென ஏற்கனவே இருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அகற்றப்பட்டு வந்துள்ளன. அதாவது இலங்கையில் பௌத்த மதம் முதன்மையான மதம் என யாப்பில் வரையப்பட்டுள்ளதுடன் அப்பௌத்தத்தை பேணி பாதுகாப்பதும் வளர்ப்பதும் அரசின் கடமையும் பொறுப்பும் எனவும் வரையப்பட்டுள்ளது. அதேவேளை சிறுபான்மை இனங்களுக்கென சோல்வரி அரசியல் ஜாப்பில் குறைந்தபட்ச பாதுகாப்பு ஏற்பாடாக உருவாக்கப்பட்டிருந்த 29வது சரத்தானது 72ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு யாப்பில் நீக்கப்பட்டு 2வது குடியரசு யாப்பிலும் அது தொடர்கிறது. ஒரு யாப்பில் ஏற்கனவே காணப்படும் உரிமைகள் பின்பு தொடர்ந்து வளர்ந்து செல்வதைத்தான் யாப்பின் பரிணாம வளர்ச்சி என்று சொல்வார்கள். அதுவே உலகின் வழக்கமுமாகும். அத்தகைய யாப்பின் பரிணாம வளர்ச்சி என்பது சிங்கள இனமல்லாத ஏனைய இனங்கள் பொறுத்து அது தேய்மானமாகவே இருக்கின்றது. அதாவது மேல் நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டிய யாப்பானது ஏனைய இனங்களை பொறுத்து கீழ்நோக்கி தேய்மானம் அடைந்து செல்கின்றது. ஜனாதிபதி கூறிவரும் அனைத்து இனத்தவரும் ஒரே மக்கள் என்ற கொள்கையானது ஏனைய இனங்கள் அனைத்தினதும் தனித்துவங்களும் உரிமைகளும் முற்றிலும் இல்லாது அளிக்கப்பட்டு விட போவதன் செய்தியாகவே காணப்படுகின்றது. அரசியல் தீர்வுக்கு பயங்கரவாதம் தான் தடையாக உள்ளதாக கூறி வந்த அரசாங்கமானது அப்பயங்கரவாதத்தை நாம் அழித்து விட்டதாக கூறும் நிலையில் இப்போது அரசியல் தீர்வுக்கு யார் தடை என நானும் நான் சார்ந்த கட்சியும் சிறுபான்மை இனத்தவர்களும் சர்வதேச சமூகம் அறிய விரும்புகின்றோம். அரசியல் உரிமை கோரும் மக்களை கொல்வதில் கௌரவம் உருவாக முடியாது. அந்த மக்களின் உரிமைகளை வழங்குவதில் தான் கௌரவம் உருவாக முடியும். கௌரவம் அளிப்பில் ஏற்பட முடியாது.